இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பானோ? பின்னாடி வழியா போய் பார்ப்போம். சாப்பாடு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்குள்ள எங்கேயும் வெளியே போய் தொலைஞ்சிடலையே. நான் எங்க போக போறேன்? அதான் எங்கேயும் போலையே. சரி சரி சாப்பிடு சீக்கிரம், சூடு ஆறிட போகுது. சாப்பிடுறேன். அப்போ அங்க இருந்து அவன் பாடி எடுத்தாங்கன்னு. அது எல்லாமே போய் தான். உன்னையும் கதிரையும் பிரிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அவன் செத்துட்டான்னு சும்மா சொல்லி அவனை கொன்னது கதிர் தானே. கதிர் மேல பழிய போட ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் உயிரோட தான் சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு உனக்கு முடிவு கட்டுறான்டா. ஹலோ, யாரு? சார், நான் கதிர் பேசுறேன் சார். சொல்லு கதிர். சார், கார்த்திக் மறைஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? எங்க இருக்கான்? நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன். நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். சரி, நான் உடனே வரேன். அவனை தப்பிச்சு விடாம பாத்துக்கோ. ஓகே சார். மாவான செத்துட்டேன்னு நினைச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தல, இன்னைக்கு இருக்குடா உனக்கு. ஏமா ஏன் அவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க? நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக தான். நீ பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். சீக்கிரமா அந்த கார்த்திகை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டா போதும். பெரியம்மா மேல இருக்கிற பழியும் போயிடும்.